ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் ஃபார் கிளாஸ் 1 சப்ஜெக்ட் இங்கிலீஷ். ஸோ யூகேஜி முடிச்சுட்டு நியூ ஸ்கூலில் கிளாஸ் 1ல் உங்கள் கிட்ஸ் ஜாயின் பண்ண போகிறாங்களா, என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு என்ன சொல்லி கொடுக்குறதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸ் 1 என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் யூகேஜியில் கிட்ஸ் என்ன படித்தாங்களோ அதை நம்ம ரிவிஷன் கொடுக்கணும். ஸோ பேஸ்ட் அப்பான் தட் யூகேஜி சிலபஸில் இங்கிலீஷ் பேப்பரில் என்னென்ன டாபிக்ஸ் ரிவைஸ் பண்ணணுமோ அதை நான் ஒர்க் ஷீட் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்கேன். இந்த ஒர்க் ஷீட்டோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஒர்க் ஷீட் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்கள் கிட்ஸ் ஈஸியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவாங்க. வாங்க, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ நம்ம பார்க்க போகிறது அட்மிஷன் டெஸ்ட் கொஷின்ஸ் ஃபார் கிளாஸ் 1 வித் டாபிக்ஸ் அண்ட் ஒர்க் ஷீட். ஸோ நம்ம கிட்ஸுக்கு கிளாஸ் 1 என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கிட்ஸ் போகிறாங்க அப்படின்னா நம்ம எந்த டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கிட்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ். ஸோ ஆல்ஃபபெட்ஸில் அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் இந்த ரெண்டையுமே கிட்ஸுக்கு நம்ம நல்லா ஒரு தடவை ரிவைஸ் கொடுக்கணும். ஸோ ரிவிஷன் அப்படின்னு எடுக்கும்போது ஓரல் அண்ட் ரிட்டன் ரெண்டுக்குமே கிட்ஸுக்கு நம்ம ரிவிஷன் கொடுக்கணும். அண்ட் ரிட்டன் அப்படின்னு எடுக்கும்போது ஜஸ்ட் நார்மலாக கிட்ஸ் A to Z எழுதுறது மட்டும் இல்லை, 4 லைனில் கிட்ஸுக்கு நம்ம ப்ராப்பராக A to Z வந்துட்டு அப்பர் அண்ட் லோவர் கேஸ் கேபிட்டல் லெட்டராகவும் இருக்கட்டும் ஸ்மால் லெட்டராகவும் இருக்கட்டும் 4 லைன் நோட்டில் கிட்ஸுக்கு நம்ம எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் நல்லா கொடுத்துருந்துருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க் ஷீட்டில் கொஷின்ஸாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் இருக்கும், தென் பிஃபோர் ஆஃப்டர் இன் பிட்வீன் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்து அதுக்கு ஸ்டார்டிங் லெட்டர் ரைட் பண்ணவும் சொல்லி கேட்பாங்க. ஸோ ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு கேட்கும்போது மிஸ்ஸிங் லெட்டர்ஸ், பிஃபோர் ஆஃப்டர் இன் பிட்வீன் அண்ட் ஸ்டார்டிங் லெட்டர் ரிலேட்டட் டு பிக்சர். ஸோ இந்த மூணும் நம்ம கிட்ஸுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட். ஸோ வவல்னா என்ன, கான்சனன்ட்னா என்னன்னு கிட்ஸுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்போ வவல்ஸ் அப்படின்னா என்ன, AEIOU. ஸோ இந்த 5 லெட்டர்ஸும் வவல்ஸ், ரிமைனிங் ஆல்ஃபபெட்ஸில் இருக்கிற 21 லெட்டர்ஸும் என்னது கான்சனன்ட் அப்படின்னு நம்ம கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இதில் என்ன மாதிரி கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ஃபபெட்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த ஆல்ஃபபெட்ஸில் வவல்ஸை தனியாக எடுத்து எழுதுங்க ஆர் கான்சனண்ட்டை தனியாக எடுத்து எழுதுங்க அப்படின்னு செக்ரிகேட் பண்ண நம்ம கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் அனதர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டேரெக்டாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிக்சர்ஸ் இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்து வவல்ஸை மட்டும் எடுத்து எழுதுங்க. ஸோ 5 வவல்ஸ் என்னென்ன AEIOU அப்படின்னு கிட்ஸ் ரைட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இல்லை அப்படின்னா வேர்ட்ஸ் கொடுப்பாங்க. வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்துட்டு அந்த வேர்டில் இருக்க வவலை மட்டும் சர்க்கிள் பண்ணுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க, இல்லைனா அதில் இருக்க கான்சனண்ட்டை மட்டும் மார்க் பண்ணுங்க. அந்த மாதிரி ஏதாவது கொஷின்ஸ் இருக்கலாம். ஸோ வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட் ரிலேட்டடாக கிட்ஸுக்கு கண்டிப்பாக கிளாஸ் 1 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதில் கொஷின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த மிஸ்ஸிங் வவல். ஸோ பிக்சர் கொடுத்துருப்பாங்க, பிக்சருக்கான வேர்டும் இருக்குது, அதில் ஒரு சர்டன் லெட்டர் வவல் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ அந்த வவலை என்ன அப்படின்னு கிட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ரைட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரில் பாருங்கள் பஸ் இருக்குது, பஸ் ப இருக்குது, இஸ் இருக்குது, நடுவில் என்ன சவுண்டு மிஸ்ஸிங்காக இருக்குது ஸோ அந்த சவுண்டை யூஸ் பண்ணி மிஸ்ஸிங்காக இருக்க வவலை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அப்படிங்கிற சவுண்டு எதோடது, ஈயோடது. ஸோ அப்போ இங்கே கிட்ஸை கரெக்டாக யூ அப்படின்னு ரைட் பண்ணணும். இப்போ இது பென், ப ன்னு இருக்குது, இந்த இடத்துல ஏ சவுண்டு. ஸோ ஏ சவுண்டுங்கிறது எதோட லெட்டரோடது, ஈயோடது. அப்போ மிஸ்ஸிங் வவல் இங்கே என்னது, இ. ஸோ இந்த மாதிரி சவுண்டை யூஸ் பண்ணி மிஸ்ஸிங் வவலை கிட்ஸு எடுத்து எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல், யூசேஜ் ஆஃப் AR and. ஸோ எங்கே ஏ யூஸ் பண்ணணும், எங்கே ஆன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிட்ஸுக்கு நம்ம ரிவிஷன் கொடுக்கணும். ஸோ ஏ எங்கே யூஸ் பண்ணணும், ஆன் எங்கே யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு வேர்டு அல்லனா ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸாமில் வந்து கிட்ஸுக்கு இந்த மாதிரி பிக்சரும் கொடுக்கலாம், இல்லைனா இப்போ கேட், அம்பர்லா அந்த மாதிரி வேர்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கொஷினில் கிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் ஆப்பிள் இருக்கா, ஆப்பிளோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது, A. ஸோ அப்போ ஏங்கிறது என்னது, ஒரு வவல். ஒரு வவலில் ஒரு வேர்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆர்டிக்கல் என்ன யூஸ் பண்ணணும், வவலாக இருந்துச்சுன்னா ஆன் யூஸ் பண்ணணும், கான்சனண்ட்டாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்து கிட்ஸ் ரைட் பண்ணணும். இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள் சேர் வந்து சியில் ஸ்டார்ட் ஆகுது. சி அப்படிங்கிறது என்ன, இது வவலா கான்சனண்ட்டா, கான்சனண்ட். ஸோ இப்போ கான்சனண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா சேர். ஸோ அந்த மாதிரி கிட்ஸ் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாருங்க, CVC வேர்ட்ஸ் அண்ட் ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ கிட்ஸுக்கு வந்து நம்ம CVC வேர்ட்ஸ் கண்டிப்பாக ரிவிஷன் கொடுக்கணும். CVC வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு கிட்ஸுக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். CVC வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ஸுக்கு ஃபேமிலி வேர்ட்ஸ் லைக் ஷார்ட் வவல் வேர்ட்ஸ், ஃபேமிலி வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ஸுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கணும். ஷார்ட் வவல் வேர்ட்ஸ் அப்படிங்கிறப்போ இப்போது ஷார்ட் வவல் ஏ எடுத்தோம்னா ஆப், ஆம், ஆன் ஃபேமிலி வேர்ட்ஸாக இருக்கும். அதுவே ஷார்ட் வவல் ஈயாக இருந்துச்சுன்னா என், எக், எட் அப்படின்னு ஒவ்வொரு ஃபேமிலி வேர்ட்ஸும் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரீட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துருந்துருக்கணும். ஒவ்வொரு ஷார்ட் வவல் ஃபேமிலி வேர்ட்ஸும் கிட்ஸு ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் தான் CVC வேர்ட்ஸ் கிட்ஸுக்கு ரீட் பண்ண முடியும், எழுத முடியும். ஸோ நம்ம இதுக்கான ப்ராக்டிஸை கொடுக்கணும். இந்த ஷார்ட் வவல் ஃபேமிலி வேர்ட்ஸாக இருக்கட்டும், CVC வேர்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி எப்படி ஃபார்ம் பண்ணணும், எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சேனல் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள், உங்கள் கிட்ஸுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க, இந்த பிக்சரை பார்த்து கிட்ஸு வந்து அதுக்கான CVC வேர்ட்ஸை ரைட் பண்ணணும். ஸோ இப்போ இது என்னது, பேட்னா இங்கே பேட் அப்படின்னு கிட்ஸு ரைட் பண்ணணும். இது பின், அப்போ இன்
பின். இது சன், சன் அப்படின்னு பிக்சரை பார்த்து அதுக்கான சிவிசி வேர்ட்ஸை ரைட் பண்ணணும். அதுவே ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதே தான், ஃபேமிலி வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேமிலி வேர்ட்ஸ் இதாவது இந்த லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஆட், ஆன், என், ஆப். ஸோ இந்த ஃபேமிலி வேர்ட்ஸ்க்கான ரைமிங் வேர்டை ரைட் பண்ணணும். இப்போ காட் அப்படின்னு இருக்குன்னா இந்த இடத்துல பாட் அப்படின்னு ரைட் பண்ணணும். பேன் அப்படின்னா கேன், மேன், ஹென் என் ஃபேமிலி வேர்ட்ஸில் முடிஞ்சிருக்கு. அப்போ பென் அதே மாதிரி என் ஃபேமிலி வேர்ட்ஸில் எழுதணும். காப், டாப். ஸோ லாஸ்ட்டில் இருக்க இந்த ஃபேமிலி வேர்டு என்ன அப்படின்னு பார்த்து அதுக்கான ரைமிங் வேர்டை கிட்ஸு ரைட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்க வேண்டிய டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஆர் தேட். ஸோ கிட்ஸுக்கு திஸ் எங்கே யூஸ் பண்ணணும், தேட் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ரிவிஷன் கொடுக்கணும். ஸோ திஸ் அப்படின்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து க்ளோஸராக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல திஸ் யூஸ் பண்ணணும். அதுவே அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா நம்ம தேட் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், டேஷ் இஸ் ட்ரீ. இந்த ட்ரீ வந்துட்டு ட்ரீயோட பொசிஷன் எங்கே இருக்குது, பக்கத்தில் இருக்கா, தூரத்தில் டிஸ்டன்ஸில் இருக்கா, டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அப்போது இந்த இடத்துல தேட் யூஸ் பண்ணணும். ஸோ அதுவே இந்த இடத்துல பாருங்கள், இந்த பாலோட பொசிஷன் எங்கே இருக்குது, பக்கத்தில் இருக்குது, நியரராக. ஸோ நியரராக இருக்குது அப்படின்னா இங்கே திஸ் யூஸ் பண்ணணும். திஸ் இஸ் அ பால். இந்த கைட்டு டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணியிருந்திருக்கணும், தேட் இஸ் அ கைட். ஸோ திஸ் ஆர் தட் வந்து ஆப்ஜெக்டோட பொசிஷனை பேஸ் பண்ணி திஸ்ஸாக வருமா தேட் வருமா அப்படின்னு கிட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ரைட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன். ஸோ ப்ரிப்போசிஷன் கிட்ஸுக்கு நம்ம கண்டிப்பாக ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல இருக்குது அதோட பொசிஷனை வச்சு அவங்க அதை ப்ரிப்போசிஷனை சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பால் பாருங்கள், இந்த கப்புக்கு உள்ளே இருக்குது, உள்ளே இன்சைட். ஸோ அப்போ என்ன ப்ரிப்போசிஷன் சூஸ் பண்ணணும், இன். ஸோ இதுவே பாருங்கள், டேபிளுக்கு கீழே இந்த பால் இருக்குது, கீழே அப்படின்னா அண்டர். ஸோ ப்ரிப்போசிஷனை ஐடென்டிஃபை பண்ணி ரைட் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் வேர்ட். ஸோ கிட்ஸுக்கு வந்துட்டு சைட் வேர்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துருக்கணும். சைட் வேர்ட் கிட்டத்தட்ட 80 சைட் வேர்ட்ஸ் கிட்ட யூகேஜியில் அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ சைட் வேர்ட் அப்படின்னு எடுக்கும்போது கிட்ஸை வந்துட்டு லைக் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அந்த மாதிரி காமிச்சு சைட் வேர்டை ரீட் பண்ணவும் சொல்லலாம். ஸோ இல்லை இந்த மாதிரி சைட் வேர்ட்ஸ் ஏதாவது கொடுத்து இதில் இருக்க சைட் வேர்டை என்னென்னு அவங்கள ரீட் பண்ண சொல்லலாம். ஆர்எல்ஸ் ஒன் சைட் சைட் வேர்ட் கொடுத்து ஆப்போசிட் சைடும் கொடுத்து சைட் வேர்டை மேட்ச் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தடில் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆனால் சைட் வேர்ட் கண்டிப்பாக கிட்ஸுக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ இப்போ இங்கே பாருங்க, இதில் பாயிண்டட் ஈச் வேர்ட் ரீட் அலவுட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒவ்வொரு சைட் வேர்டும் அவங்க என்னன்னு ரீட் பண்ணணும். லைக் ஏ, ஆம், and, can, do, for, go அப்படின்னு ஒவ்வொரு சைட் வேர்டையும் கண்டிப்பாக அவங்க லேர்ன் பண்ணிடணும். 1 லெட்டர் சைட் வேர்டில் ஆரம்பிச்சு 2 லெட்டர் 3 லெட்டர் அண்ட் 4 லெட்டர் சைட் வேர்ட் வரைக்கும் கிட்ஸ் நம்ம ரிவிஷன் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சனன்ட் டைக்ராப். ஸோ கிட்ஸுக்கு நம்ம டைக்ராப் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். இந்த டைக்ராப் எல்லாம் தான் இருக்கும். இஷ், ச, த, வ, க, ங். இந்த 7 டைக்ராப்ஸையும் கண்டிப்பாக கிட்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கணும். இதுக்கான சவுண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்துருக்கணும். ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, பிக்சர் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஸ்டார்டிங் டைக்ராப் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி கிட்ஸுக்கு ரைட் பண்ண தெரிஞ்சிருந்துருக்கணும். இப்போ இது என்ன பிக்சர் பாருங்க, வீல், வீல். ஸோ அப்போ இங்கே ஸ்டார்டிங் டைக்ராப் என்ன வரும், வ, வீல். ஸோ அப்போ WH எடுத்து இங்கே அவங்க ரைட் பண்ணணும். இது ஷீப், ஷிங்கிற சவுண்ட் எந்த டைக்ராப் போடுது, SH ஓடுது. அப்போ இங்கே SH வரும். இது தம்ப், த, TH, தம்ப். இது ஷிப், அப்போ SH எடுத்து எழுதணும். ஸோ இந்த 7 டைக்ராப்போட சவுண்டு கிட்ஸு கண்டிப்பாக லேர்ன் பண்ணியிருக்கணும். பிக்சர் பார்த்து எந்த டைக்ராப் வரும் அப்படின்னு கிட்ஸை எடுத்து ரைட் பண்ணுறதுக்கும் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணியிருந்துருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா வவல் டைக்ராப். ஸோ வவல் டைக்ராப் அப்படின்னு எடுக்கும்போது லாங் வவல் சவுண்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 லெட்டரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 லெட்டரும் இந்த 2 வவல் ஆக்சுவலாக இது 2 இங்கே பாருங்கள், AI, இது வந்து EE, இது OA, இது EA, இது ரெண்டுமே வவல் தான், லாங் வவல் சவுண்ட்ஸு. ஸோ அப்போ இதில் வந்துட்டு 2 வவல் சேர்ந்து வரும்போது எப்போவுமே ஃபர்ஸ்ட் லெட்டரோட சவுண்டு மட்டும்தான் கேட்கும். இந்த செகண்ட் லெட்டருக்கு பார்த்தீங்களா, இந்த வவல் வந்து சைலண்ட் ஆயிரும். ஸோ அப்போது இது ஏஏ அப்படின்னா கிட்ஸ் இது எப்படி ரீட் பண்ணணும், ஏ, இது 2 இ இருக்குது, ஃபர்ஸ்ட் லெட்டரோட சவுண்ட் என்னது இ. ஸோ அப்போது இந்த இ மட்டும்தான் சவுண்டு மேக் பண்ணும். ஸோ இதில் பாருங்கள் OAல இந்த ஓவோட சவுண்டு மட்டும்தான் கேட்கும். இது வந்து லாங் வவல் சவுண்ட்ஸ், ஓகேவா. ஸோ அப்போது கிட்ஸ் பாருங்கள், இது என்ன பிக்சர், பி, பி. அப்போ இந்த இடத்துல ப இருக்குது, இந்த இடத்துல என்ன வவல் டைக்ராப் வந்திருக்குன்னு இ. ஸோ அப்போது ஈங்கிற சவுண்டு கேட்குற டைக்ராப் வந்திருக்கணும். ஸோ இந்த இடத்துல 2 இ வரும். ஏன்னா இந்த செகண்ட் லெட்டரில் வந்து சைலண்ட், அது சவுண்டு சைலண்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் லெட்டரோட சவுண்டு மட்டும்தான் கேட்கும், பி. இங்கே பாருங்கள், மெயில். அப்போது இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, நடுவில் ஏ, மெயில். ஸோ அப்போது ஏ சவுண்டு கேட்கு, ஏஐ இருக்குல்ல, இந்த ஏஐ வரும். ஐ வந்து சைலண்ட் ஆயிரும், ஏயோட சவுண்டு மட்டும் கேட்கும். இங்கே பாருங்கள், டூத்,
இது பிக்சர் என்னது டூத், இங்கே வந்து இந்த டபுள் ஓ TOOTH. ஸோ ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, மிஸ்ஸிங் லெட்டர் கேட்டிருக்காங்க அப்படின்னா எந்த லாங் வவல் சவுண்ட் வரும் அப்படின்னு கிட்ஸ் அதை சொல்லி பார்த்து ரைட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். நம்ம நெக்ஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்க வேண்டியது என்ன அப்படி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளென்ஸ். ஸோ பிளென்ஸ்னு எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 12-13 பிளென்ஸ் கிட்ட இருக்குது. லைக் ஃப்ரிட்ஸ், பிர், டிர், பிர், கிர், ஸ்க், கிர், சிம், ஃபில், ஸ்ட், டிர். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 12-13 பிளென்ஸ் இருக்குது. இந்த பிளென்ஸ் எல்லாமே கிட்ஸ் இதை எப்படி சவுண்ட் வரும் அப்படின்னு சவுண்டை ரீட் பண்ண தெரிஞ்சிருந்துருக்கணும். பிக்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பிக்சரை பார்த்து அதோட சவுண்டை யூஸ் பண்ணி இந்த இடத்துல என்ன பிளெண்ட் வரும் அப்படின்னு கிட்ஸுக்கு ரைட் பண்ணவும் தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ இப்போ இங்கே பாருங்க ட்ரீ, ட்ர் இ, ட்ரீ, ட்ர். இந்த இடத்துல என்ன சவுண்டு கேட்கு? ட்ரு. ட்ருன்னா என்ன வந்திருக்கணும்? டிஆர். எங்கே இருக்குது? இதோ இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல டிஆர் அப்படிங்கிற பிளெண்ட் வந்திருக்கும். இது பாருங்க ட்ரம், ட்ர். ட்ருன்னா டிஆர், ட்ர். ஸோ இப்போ இந்த இடத்துல டிஆர்னு கிட்ஸு சவுண்டு பிளென்ஸ் சவுண்டை யூஸ் பண்ணி இங்கே ரைட் பண்ணணும். கிராப், கிர், கிர்னா சிஆர் இந்த பிளெண்டு. ஸோ இங்கே சிஆர், கிர். ஸோ இந்த மாதிரி கிட்ஸு பிளென்ஸோட சவுண்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ரைட் பண்ணுறக்கும் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கணும். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க ஆப்போசிட். ஸோ கிட்ஸுக்கு வந்துட்டு இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க, இதுக்கான ஆப்போசிட் பிக்சரை மேட்ச் பண்ண கொடுத்துருக்காங்க. கொஷின்ஸில் இந்த மாதிரி பிக்சரும் கொடுத்துருக்கலாம், இல்லைனா வேர்ட்ஸ் சம்டைம்ஸ் இருக்கும். ஸோ வேர்ட்ஸை பார்த்தும் அதுக்கான மேட்சிங் ஆப்போசிட் வேர்டை மேட்சிங் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன இருக்குது? சன். சன் ரெப்ரசன்ட் டே. அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னது? நைட். ஸோ மூன் ரெப்ரசன்ட் நைட். ஸோ அப்போது இதுக்கு இதை லைன் ட்ரா பண்ணி மேட்ச் பண்ணும். நெக்ஸ்ட் இது அப் ஏரோ, அப். அதுக்கு ஆப்போசிட் டவுன். இது லாங், ஆப்போசிட் ஷார்ட். ஹாட்டாக இருக்குது இந்த பேனு, அப்போது கோல்டு, ஐஸ் க்யூப். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் வேர்ட்ஸை மேட்ச் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாருங்கள், சைலண்ட் கீ வேர்ட்ஸ், அதாவது மேஜிக் கீ வேர்ட்ஸ் கிட்ஸ்க்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஸோ மேஜிக் கீ சொல்லி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே ஒரு ஈ இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு கான்சனன்ட் இருக்கும், இந்த இடத்துல ஒரு வவல் இருக்கும். ஓகேவா? இப்படி இருக்குது அப்படின்னா சைலண்ட் ஈ அப்படின்னா என்ன? மேஜிக் அப்படின்னா இந்த ஈ இருக்குல்ல, இந்த ஈ வந்து இதோட பவரை இங்கே இருக்க வவலுக்கு கொடுத்துரும். கொடுத்துட்டு இதோட சவுண்டை வந்து அது இழந்துரும், அதாவது இது சைலண்ட் ஆயிரும். இந்த ஈ வந்துட்டு இந்த ஈக்கு பவர் இல்லாமல் போயிடும். இது வந்து இந்த வவல் இருக்குல்ல, இது ஷார்ட் வவல் சவுண்டை என்ன ஆகும்னா இங்கேருந்து வர்ற பவர் வந்துட்டு இதை லாங் வவலாக மாற்றிடும். இப்போ ஷார்ட் வவல் ஏயோட ஷார்ட் வவலோட சவுண்ட் என்னது? ஆ. இந்த ஆங்கிற சவுண்டு போயிட்டு இந்த ஆல்ஃபபெட்டோட சவுண்ட் என்னது? ஏ. ஸோ அப்போது லாங் வவல் சவுண்ட், அதாவது ஆல்ஃபபெட்டோட சவுண்டு வந்துடும். ஸோ இந்த இடத்துல இப்போது ஏ அவ்வளோதான் இருக்கும். இந்த இ வந்து மேஜிக் இ, இது வந்து சைலண்ட் போயிடும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதை வந்து நம்ம இப்போது இ ஆட் பண்ணி மேஜிக் இ வேர்ட்ஸாக மாற்றணுமா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் க ஆப், இந்த இடத்துல ஆ அப்படிங்கிற சவுண்ட் எதோடது? ஷார்ட் வவல் கேட்குதா? இப்போ இந்த இடத்துல ஒரு மேஜிக் இ ஆட் பண்ணும்போது என்னாகும்? இந்த இ அதோட சவுண்டை லாஸ்ட் பண்ணிடும். ஏன்னா இங்கே இதோட பவர் அது கொடுக்குது. பவர் இங்கே கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஈயோட சவுண்டு போயிடுச்சா, இப்போ இங்கே என்ன ஆகும்? இது லாங் வவல் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும், அதாவது ஆல்ஃபபெட்டோட சவுண்ட் வந்துடும். க ஏ ப, கேப். ஸோ சிஏபிஇ இப்படி ஆயிரும். க இது ஆக்கு பதில் ஏங்கிற சவுண்டு வந்துடும். க ஏப், கேப். இங்கே பாருங்கள் ர் ஆப்னு இருக்கா, இந்த இடத்துல ஈ வரும்போது என்ன ஆகும்? பவர் இங்கே கொடுக்கும். ர் ஓப், ரோப், அந்த மாதிரி ஆயிரும். அதாவது ஷார்ட் வவல் சவுண்டை வந்து இந்த ஈ வந்துட்டு அதோட பவரை கொடுத்து லாங் வவல் சவுண்டாக மாற்றி விட்டு போயிடும். ஸோ இதுதான் சைலண்ட் ஈ வேர்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாருங்கள், சிங்குலர் ப்ளூரல். எஸ் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு சிங்குலர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு எஸ் ஆட் பண்ணி ப்ளூரலாக கிட்ஸு ரைட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 1 பால் இருக்குது. ஸோ திஸ் இஸ் சிங்குலர். இங்கே 2 பால் இருக்குது, ப்ளூரல் ஆகுது. ப்ளூரல் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த பால் அப்படின்னு எடுத்து எழுதும்போது லாஸ்ட்டில் எஸ் ஆட் பண்ணணும். BALLS. ஸோ பால்ஸ். இது பாருங்கள் பென்சில், சிங்குலரில் இருக்குது. இங்கே 2 ஆகும்போது என்ன ஆகுது? ப்ளூரல் ஆகும். அப்போது எஸ் ஆட் பண்ணணும். PENCIL லாஸ்ட்டில் ஒரு எஸ். ஸோ பென்சில்ஸ். இந்த மாதிரி சிங்குலருக்கு எஸ் ஆட் பண்ணி நம்ம ப்ளூரலாக மாத்திரக்கு கிட்ஸுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். கிட்ஸுக்கு வந்துட்டு கிளாஸ் 1க்கு அட்டன் பண்ண போகிறாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராக்டிஸ் கொஷின்ஸே போதும் உங்கள் கிட்ஸுக்கு. இதில் இருக்க கொஷின்ஸை உங்கள் கிட்ஸு ப்ராக்டிஸ் பண்ணாலே என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பேப்பருக்கு, அதாவது கிளாஸ் 1க்கு போகிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு மேக்ஸில் நம்ம என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறக்கான டாபிக்ஸோட அதுக்கான ஒர்க் ஷீட்டும் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் உங்கள் கிட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுறக்கு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனே உங்களுக்கு வீடியோ ரிசீவ் ஆகும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.